இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சேலத்தில் வரும் 13ஆம் தேதி தாவிக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் நடத்த அக்கட்சி நிர்வாகிகள் திட்டமிட்டுள்ளனர். சேலம் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் பகுதியில் உள்ள தாளமுத்து நடராஜன் மைதானத்தில் கூட்டம் நடத்த அனுமதி கேட்டு போலீசில் மனு கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே கரூரில் நடந்த தாவிக பிரச்சாரத்தின் போது பெண்கள், குழந்தைகள் என 41 பேர் இறந்துள்ளதால் போலீஸ் தரப்பில் கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்துக்கு எவ்வளவு பேர் வருவார்கள் என்ற தகவலை முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்பதுடன் 1 மாதத்துக்கு முன்பே அனுமதி பெற வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தற்போது சீலநாயக்கன்பட்டியில் தேர்வு செய்யப்பட்ட மைதானம் 25 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. கூட்டத்தில் சுமார் 11,000 கட்சி தொண்டர்கள், 24,000 பொதுமக்கள் என மொத்தம் 35,000 பேர் வரை பங்கேற்பார்கள் என தாவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தாவேகவினர் அனுமதி கேட்ட இடத்தில் சேலம் அன்னதானப்பட்டி போலீஸ் உதவி கமிஷனர் வாசுதேவன் ஆய்வு நடத்தினார். இதையடுத்து சில நிபந்தனைகளை பிப்ரவரி 6ஆம் தேதி மாலைக்குள் பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே கூட்டம் நடத்த அனுமதி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என தெரிவித்தனர். அதன்படி கூட்டம் நடக்கும் மைதானம் தொடர்பான தடையில்லா சான்று, உரிமையாளர் சம்மத கடிதம், தீயணைப்பு மற்றும் பொதுப்பணித்துறை சான்றிதழ்கள் உள்ளிட்ட 8 முக்கிய ஆவணங்களை உடனடியாக சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பொது மைதானம் என்றால் 10 நாட்களுக்கு முன்பும், தனியார் மைதானம் என்றால் 15 நாட்களுக்கு முன்பும் முறையாக அனுமதி பெற வேண்டும் என்ற விதியை காவல்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கூட்டத்தில் பங்கேற்க அனுமதி இல்லை என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூட்டத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு போதுமான குடிநீர் மற்றும் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். போதுமான வாகனங்கள் நிறுத்தும் அளவுக்கு இடம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிப்ரவரி 13 அன்று கூட்டம் நடைபெற வேண்டிய நிலையில் இதுவரை முழுமையான அனுமதி வழங்கப்படவில்லை. சேலம் மாநகரம் மற்றும் மாவட்ட பகுதிகளில் தகுந்த இடங்களை தேர்வு செய்வதில் தாவேக நிர்வாகிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.